ஊருக்காக உழைச்சி தனக்காக தன்னோட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே சேர்த்து வைக்காதவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள். நீங்கள் என்னோட குடும்பம், என்னோட உறவினர், என்னோடதுன்னு எல்லோரையுமே என்னோடது அப்படின்னு நினச்சி அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிறதுல மட்டுமே கவனமாக இருப்பீங்க. உங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்து கொள்ளாத நபர்களாக ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்குமா? இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு? அதாவது அதுவும் இந்த வாரம், இந்த மாதத்தில் எவ்வளவு சிறப்பான வாரம் உங்களுக்கு, என்ன விஷயங்கள் நல்லதாக நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும், இது குறித்த முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு அப்படிங்கிறது ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயன்பெறும் வகையில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் வந்துட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் இந்த பதிவில் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே கிரக நிலைகள் எல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு, இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற முழுமையான விளக்கத்தையுமே தெளிவாக சொல்லியிருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். ரிஷபம், நீங்கள் எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையாக செயலாற்றக்கூடியவங்களாக இருப்பீங்க. எல்லோருக்காகவும் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை செய்வீங்க. நிறைய உங்களோட வேலைகளை கூட கஷ்டப்பட்டு செய்வீங்க. அதில் நிறைய வருமானமும் வரும். ஆனால் உங்களுக்கான தனிப்பட்ட முறையில் சேமிப்பு எதுவுமே இருக்காது. உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுல நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருப்பீங்க. எல்லோரோட ஆசைகளையுமே நிறைவேற்றுவீங்க. உங்களுக்கான ஆசைகளை மனதிலேயே போட்டு புதிச்சுப்பீங்க. இப்படி ரொம்ப நல்லவங்களாக வாழக்கூடியவங்க தாங்க ரிஷபராசி அன்பர்கள். நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரம், கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லா விதத்துலையுமே நன்மைகள் செஞ்சாலும் என்னோடய வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அந்த கஷ்டங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நன்மைகள் கண்கூட நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு செய்வதன் மூலம் மன கஷ்டங்களும் கவலைகளும் தீரும். இந்த ஒரு வாய்ப்பு ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை ரிஷபராசி அன்பர்களுக்கு கொடுக்கும். உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு அம்மன் ஆலயம் இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமையில் தொடர்ந்து வழிபட்டு பாருங்கள். கூடிய விரைவில் நன்மைகள் வந்து சேரும். நீங்கள் நினச்ச நல்ல விஷயங்கள் கைகூடும். உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் அப்படின்னாலும் எந்த அம்மன் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே வந்துட்டு உங்களுக்கு பிடித்த அம்மன் பெயரை சொல்லி போற்றி அப்படின்னு சொல்லி 3 முறை மறக்காமல் பதிவிடவும் செய்யுங்க. உங்களோட இஷ்ட தெய்வத்தின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லா தான் நடக்கும். மேலும் உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே எளிய முறையில் தீர்வு பெறணும். எங்கேயுமே ஜோசியம் பார்த்து நல்லாவே இல்லை, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, காசு தான் வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறவங்களாங்க ஒரு முறை இந்த நாங்கள் கொடுத்துருக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர், அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். நேரில் போகணும்னு கூட அவசியம் இல்லை. ஃபோன்லேயே உங்களோட ஜாதகத்தில் இருக்க டீட்டெயிலை சொன்னாலே போதும். அவங்க தெளிவாக என்ன பிரச்சனை, அது என்ன செய்யணும், அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிற முழுமையான விளக்கத்தையுமே கொடுத்துருவாங்க. நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாக ஜாதகத்தை கணிச்சு இப்போ உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்குமே பயன்பெறும் வகையில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். பயன்படுத்திக்கோங்க. இப்போது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதனும் குருவும் சுக்கிரனும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியனும், சுகஸ்தானத்தில் கேதுவும், பஞ்சமஸ்தானத்தில் வந்துட்டு சந்திரனும் செவ்வாயும் இருக்காங்க. தொழில் ஸ்தானத்தில் பார்த்தா சனி பகவான் இருக்காரு. அவருக்குடைய ராகு பகவானும் இருக்காரு. இந்த கிரக நிலைகள் என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது, இது இந்த கஷ்டம் தீருமா இல்லை இனியும் ஏதாவது கஷ்டம் தொடருமா அப்படிங்கிற முழுமையான விளக்கத்தையும் வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வாரம் பொன் பொருள் சேர்க்கை சேரும் ஒரு சிறப்பான வாரம். முக்கியமாக அடுத்தவங்களுக்காக உதவி செய்ய போய் நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் வில்லங்கத்தில் மட்டும் மாட்டிக்காதீங்க. கவனமாக இருங்க. எல்லா விஷயத்துலையுமே இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் எல்லா விதத்துலையுமே பெறலாம். மனதில் ஏதாவது குறை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி மன அழுத்தம் ஏற்படும். புதிய நபர்கள், எதிர்பாலினத்தவர்கிட்ட பேசும் பொழுது கவனமாக பேசி பழகிறது நல்லது. விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை வரும். உங்கள் தலைமையில் உங்களோட வீட்டில் நீங்கள் சுபகாரியம் செய்வதற்கான வாய்ப்பு கூட வரும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருந்தால் பழைய பாக்கிகள் வசூல் செய்கிறதுல இந்த வாரம் வேகம் சூடுபிடிக்கும். இதுவரைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போட்டிகள் உங்களை விட்டு விலகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப நாளாக இதுவரைக்கும் இழுபறியாக இருந்த காரியங்களுமே இப்போது சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். கிடைக்கிற அமைப்புகள் எல்லாமே சரியாக பயன்படுத்திக்கோங்க. நன்மையை நீங்கள் அடைய முடியும். வேலை விஷயமாக கொஞ்சம் அலைச்சலுமே அதிகரிச்சிருக்கும். குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் இதமான சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும்.
குழந்தைகள் மூலம் மனம் நிம்மதி கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னு இது வரைக்கும் ஏதாவது சண்டை சச்சரவு அப்படின்னு இருந்திருந்தா அந்த மனக்கசப்பு நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் இந்த வாரம் பெற போகிறீங்க. பெண்களுக்கு நீங்கள் வந்துட்டு யார்கிட்டயாச்சும் ஏதாவது வாக்குறுதி கொடுக்குறீங்க, இதை நான் செஞ்சு தரேன், இது என்னால் முடியும் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் மட்டும் கவனமாக இருங்க. ஏன்னா சின்ன சின்ன காரியத்தடையும் உங்களோட வாழ்க்கையில் இந்த வாரம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் தேவையில்லாமல் நீங்கள் வாக்குறுதியை கொடுத்துட்டு அது பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அது மனசுக்கு ரொம்பவுமே கஷ்டத்தை கொடுக்கும். திரும்ப திரும்ப அதையே நினச்சிக்கிட்டு தேவையில்லாமல் மன அழுத்தத்துக்கு நீங்கள் ஆளாகிற மாதிரியான சூழ்நிலை வரும். அதனால் நீங்கள் வாக்குறுதி கொடுக்குறதா இருந்தால் கவனமாக கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரம் வாக்குறுதி எதுவும் கொடுக்காதீங்க, அது ரொம்பவுமே நல்லது. பிரச்சனைக்கு வழியே இல்லாமல் போயிடும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்பு இனி வரக்கூடிய காலத்தில் ஒவ்வொன்றா வந்து சேரப்போகுது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக கொஞ்சம் நேரம் எடுத்து உழைக்க வேண்டியதாக இருக்கும். உங்களோட சிறப்பான வேலைக்கு சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். மேலிடத்தின் ஆதரவு பக்கபலமாக இருக்கும். உங்களோட தொண்டர்களுமே உங்களுக்கு முழு மூச்சாக செயல்படுவாங்க. இங்கே ஏதாவது வாக்குறுதி கொடுக்கறதா இருந்தால் கவனமாக கொடுங்க. முடியும் அப்படின்னா மட்டும் வாக்குறுதி கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காமல் இருக்கிறதே நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கல்வியில் வெற்றி பெற நீங்கள் திட்டமிட்டு படிக்க போகிறீங்க. சக மாணவர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் வந்து சேரும். படிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. தேவையில்லாமல் வெளியில் சுற்றுறது, இந்த பாடத்தை விட்டுட்டு சுற்றிட்டு இருக்கிறது, மொபைல் ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது இதெல்லாம் குறைச்சிக்கோங்க. முழு மூச்சாக படித்தா நல்ல மதிப்பெண் பெறலாம், நல்ல ஒரு மதிப்பு மரியாதையுமே வரும். ஏன்னா இந்த காலகட்டம் உங்களோட தாய் தந்தை ஆசிரியர்களோட முழுமையான ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த அமைப்பை பயன்படுத்திக்கோங்க. தீவிரமாக படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் வந்துட்டு நீங்கள் குடும்பத்தோட விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். ருசியான உணவு உண்ணக்கூடிய அமைப்பு உண்டாகும். உங்களோட தலைமையில் சுப காரியம் செய்வதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். காரிய தாமதம், உடலில் ஏற்பட்டிருக்க சோர்வு, வீண் பகை இது எல்லாமே கொஞ்சம் உங்களோட வேலைகளில் பணி விஷயமாக ஏற்படலாம். உங்களை கண்டு உங்களோட சிறப்பான பணியை பார்த்து மற்றவங்க பொறாமப்படலாம். அதனால தான் இந்த வீண் பகையெல்லாம் வரும். அதனால் கவனமாக இருங்க. கடினமாக உழைக்கிறதுனால இந்த உடல் சோர்வும் வரும். சின்ன சின்ன காரியத்தடை வரலாம். நீங்கள் அம்மனை மனதார வழிபட்டு தினமுமே அம்மன் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் காரியத்தடைகள் இதெல்லாமே அம்மன் விளக்குவாங்க. நன்மைகள் வந்து சேரும். அதுக்கப்புறம் வந்து ரோஹிணி நட்சத்திரக்காரங்க, இவங்களுக்கு இந்த வாரம் தொழில், அதுக்கப்புறம் வியாபாரம் இது தொடர்பான காரியங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்கும். வாடிக்கையாளர்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க, நிதானமாக பேசுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேல் அதிகாரிகளை அனுசரித்து போகிறதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். உங்களோட பணிகளை சிறப்பாக நீங்கள் செய்து காட்டுறதன் மூலம் நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு அங்கீகாரம் இதெல்லாமே பெற முடியும் இந்த வாரம். நீங்கள் மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட செயல்கள் உங்களுக்கு தேவையில்லாமல் வீணான டென்ஷனை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே கோபமாக பேசுகிறத மட்டும் விட்டுட்டு கொஞ்சம் அமைதியாக எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து சொல்லுங்கள், அது நல்லதாக இருக்கும். உங்களோட பிள்ளைகளோட நலனில் கவனம் செலுத்துங்க. அவங்களுக்காக இந்த வாரம் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த வாரம் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வத்தையுமே, நவகிரகத்தை எல்லா காரியங்களுமே நடக்கணும்னு நினச்சிங்கன்னா நவகிரகத்தை வணங்கி வந்தால் எல்லாமே நல்லதாக நடக்கும். அதே போல் கவலைகள் நீங்கும். இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செஞ்சுடுங்க. இந்த ஆடி மாதம் முடிகிறதுக்குள்ளே ஒரு முறையாச்சும் கட்டாயமாக நீங்கள் உங்களோட குலதெய்வத்தை வணங்கிடுங்க. குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் வழிபாடு. இந்த ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்தது போல குலதெய்வத்தின் அருளையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், குலதெய்வ வழிபாடு ஆடி மாதத்தில் செஞ்சால் எல்லா விதத்திலுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இந்த பதிவை பார்த்துட்ருக்கு நீங்கள் எந்த நட்சத்திரக்காரங்க, உங்களோட குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்காக உங்களோட குலதெய்வத்திடம் நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். உங்களோட குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். எல்லாருக்கும் நல்லது மட்டும் செய்யக்கூடிய உங்களுக்கு நல்லது முழுமையாக கிடைக்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். என்ன ரிஷபராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் ரிஷபராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள், பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.